சார் வணக்கம். வணக்கம் சார். நெல்லையப்பர் கோயில் விவகாரம் தான் திரும்பவும் பூதாகரமாக மாறிட்டு இருக்கு. அதாவது நெல்லையப்பர் சமபந்தி போஜன நிகழ்வுல வந்து சாதிய தீண்டாமை, அது அப்படித்தான் சொல்லணும். சாதிய தீண்டாமை பாகுபாடோடு நடந்ததாக நம்ம வீடியோ வெளியிட்டிருந்தோம். நிறைய பேர் அதை விவாதம் பண்ணியிருந்தாங்க. இப்ப தடாலடியாக அப்பாவு அவர்கள் என்ன செய்யறாருன்னா, ஒரு மறுப்பறிக்கையை வெளியிடுறார். அதோடு இல்லாம இதற்கு காரணமாக இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர் மீது ஒரு வழக்கும் கொடுத்திருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம். இதை பற்றி என்ன சார்? இது என்ன இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப இந்த தகவல் எதுவும் தவறா? அப்படி ஒரு கேள்வி. இது வந்து அண்ணா பிறந்த நாளுக்காக இந்த போஜனத்தை நடத்துறாங்க. சமபந்தி விருந்துன்ட்டு. நீங்க நல்லா கவனிக்கணும். 12:50க்கு இந்த சமபந்தி போஜனமானது தொடங்கப்படுகிறது. 12:50 தொடங்குறாங்க மத்தியானம். இந்த குழந்தைகள் வந்த நேரத்துல உணவு காலியாகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிசிடிவி, பல பிரச்சனை வந்த பின்னாடி ஒரு சிசிடிவி காட்சிகளை வெளியிடுறாங்க. அது 1:50 இருக்கு. கோயில் நிர்வாகத்திலேருந்து ஒரு மறுபறிவிக்கை கொடுக்குறாங்க. அந்த மறுபறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 750 பேருக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். 750 பேருக்கு உணவு நாங்கள் கொடுத்துருக்கோம், காலி ஆயிட்டுன்றாங்க. சார், பந்தி 12:50க்கு நடக்கும்போது ஊடகவியலாளர் டேவிட் அந்த பந்தியில கலந்து கொள்கிறார். அவர் தான் அதை வெளிக்கொண்டு வந்தவர். அவர் கலந்து கொள்கிறார். ஆமா. அந்த பந்தி 1:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு. ஒரு பந்தி 40 நிமிஷம் போயிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பந்தியில 100ல இருந்து 150 பேர் உட்கார்ந்ததா சொல்றாங்க. அப்போ ஒரு 4-5 பந்தியாவது நடந்திருக்கணும். 750 பேர் வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்கன்னா ஒரு 4-5 பந்தி நடந்திருக்கணும். அப்ப மினிமம் ஒரு 2:30 மணி 3 மணி வரைக்கும் கூட பந்தி நடந்திருக்கலாம். இப்ப இவங்க 1:50க்கு ஒரு வீடியோவை போட்டு சிசிடிவி காட்சிகளை காமிச்சு அதில் அது கூட்டு வர்றாரு. இந்த குழந்தைகளை இவங்க வெளியே அனுப்புறாங்க. நாங்க பந்தி சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோன்றாங்க. பந்தி எப்படி சார் முடியும்? 1 மணி நேரத்துல 750 பேருக்கு இவங்க சாப்பாடு போட்டாங்களா? இவங்க ஏன் பந்தி நடக்கிற இடத்துல இருக்க வீடியோவை காட்டல, சிசிடிவி காட்சிகளை காட்டல? 12 மணிக்கு அந்த குழந்தைகள் அங்க சாப்பாடு கேட்டு வர்றாங்க. முதல்ல தனியா வந்திருக்காங்க. அவங்கள இவங்க அடிச்சு போடுவேன், ஓடுங்கன்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட பேட்டியில பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கோம், அடிச்சிருவேன், ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்கன்ட்டு. ஸோ அந்த வீடியோவையும் அவங்க காட்டல. ஆனா 12:50க்கு இவர் கூட்டு வரும்போது திருப்பி அனுப்புற வீடியோவை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா காட்டுறாங்க. இது திட்டமிட்ட சதி. இதுல முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. டேவிட் 12:50க்கு நடந்த பந்தியில போய் சாப்பிட்றாருல, சாப்பிட்டுட்டு வெளியே போகும்போது தான் அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தைகள் ஓடியாந்து அவங்கள்ட்ட எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைகள் இவர்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா ஏற்கனவே மறுக்கப்பட்டு விட்டது, உள்ள விட மறுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்குன்ட்டு. அதனாலதான் இவரை பார்த்த உடனே ஓடி வர்றாங்க. இவர் இந்த நரிக்குற புறவர் மக்களுக்கு இருக்காருங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவரை தெரியும். ஓடி வர்றாங்க. இவரு எதேச்சியா சாப்பிட போறாரு. வெளியே போகும்போது அந்த குழந்தைங்க ஓடி வர்றாங்க. இது திட்டமிட்ட நிகழ்வு கிடையாது. இவர் கேஷுவலா வர்றாரு. இவருக்கு என்ன சார் இருக்க போது அந்த அந்த கோவில் நிர்வாகத்தின் மேலையும் இல்ல திமுக அரசாங்கத்தின் மேலையும் இவருக்கு என்ன வெறுப்பு இருக்க போகுது? ஒரு ஊடகவியலாளர் இவருக்கு என்ன சார் வெறுப்பு இருக்க போகுது? சபாநாயகர் மேல இருக்க போதா, இல்ல ஈஓ மேல இருக்க போதா, இல்ல அவங்க இவங்க மேல இணை ஆணையர் மேல இருக்க போதா? யாரு மேலேயும் இருக்க போறது கிடையாது. இவர் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு. இந்த குழந்தைங்க ஓடி வர்றாங்க. எங்களை சாப்பிட விட மாட்டேன்றாங்க, கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது 2 எதேச்சா நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சாப்பிட விட மாட்டேக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த குழந்தைங்க போயிருக்காங்க. அந்த சிசிடிவி நீங்க ஏன் வெளியிடல? அப்ப இதுல கிளியராவே உங்களுக்கு தெரியுது, மிகப்பெரிய சாதிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. போலி பிசிஆர் நடந்திருந்தால் அதுக்கு எதிராக நாங்க போராடிட்டு இருக்கோம். அதே நேரத்துல எங்க உண்மையிலேயே தீண்டாமை நடந்தாலும் அது உண்மையிலேயே கருவு இருக்கணும் சார். தேவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். இப்ப இந்த குழந்தைகளை கூட்டு போறாரு, இவங்களை ரிஜெக்ட் பண்றாங்கல்ல. சார், இவங்க அந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. நான் போன டைம்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்ட்டு. இதெல்லாம் கூட விட்டுருங்க சார். ஒரு கோயில்ல பசின்னு பிள்ளைங்க வர்றாங்க சார். ஒரு வாழைப்பழம் இருக்காதா சார்? கோயில்ல பிரசாதம் இருக்காதா சார்? அது பட்ட பகல்ல நட்ட ராத்திரியா வந்துட்டாங்க, கொடுத்து அனுப்பணுன்ற ஒரு இங்கிதம் தெரிய வேணாமா? ஒரு இங்கிதம் தெரிய வேணாமா சார்? இதை போய் மூடி மறைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை தேசிய அளவுல கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போகுது.
இதை மூடி மறைக்கிற மாதிரி வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து யாராவது எங்கேயாவது ஒரு குழந்தை வந்து இப்படி சோறு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதான பிரச்சனை. அவர் சொல்றது வந்து வியப்பா இருக்கு. அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து தமிழக மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஒரு ஆசிரியர், ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாரும் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நாங்கள்லாம் வந்து விரும்பல. நேர்மறையா இருக்கணும். இதுல வந்து நடவடிக்கை தான் எடுக்கணும். தமிழக அரசானது தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இணை ஆணையரை உடனடியா கைது பண்ணணும். அவங்க பண்ணல. இவங்க என்ன பண்றாங்க, கோயில் தரப்புல ஊடகவியலாளர் இதை வெளிப்படுத்திட்டார, வச்சு அடிக்கணும்டா அப்படின்ட்டு நேரே போய் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல விசாரணை நடத்துங்க. 2 ஐடியா கொடுப்போம், வாய்ப்பு கொடுப்போம். 2 வாய்ப்பு. ஒன்று, ஊடகவியலாளர் தவறு பண்ணா ஒரு மேலே நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சிசிடிவி, விருந்து எப்போ முடிஞ்சுது, ஏன் இந்த குழந்தைகள் அனுப்பப்பட்டார்கள், எல்லாத்தையும் எடுத்து நீங்க யார் சொல்றது உண்மையும் அதுல நடவடிக்கை எடுங்க. அதுக்கு அரசாங்கத்திற்கு துணிச்சல் இருக்கிறதா? பொது வெளியில சிசிடிவி காட்சிகளை விட முடியுமா? இப்ப ஊடகவியலாளரை வந்து அரசு வந்து மிரட்டுது. அந்த இவங்க இவங்க மிரட்டுறாங்க, நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் மிரட்டுறாங்க, திமுகவில் அரசியல்வாதிகள் மிரட்டுறாங்க. இப்போ ஊடகவியலாளர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு படத்துல வடிவேல் வந்து ஆட்டை களவாண்டியான்னு ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அது கடைசியில் அவனே சொல்லுவேன், இல்லை நான் ஆடு காணாம போனி கனவு கண்டேன். அந்த மாதிரி ஊடகவியலாளர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி வந்து நான் போனேன், என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க, அவ்வளவுதான், இதோட இந்த பிரச்சனையை விடுங்கன்ட்டு. அதுக்கு பின்னாடி அவருக்கு எத்தகைய மிரட்டல்கள், எத்தகைய வந்து அழுத்தங்கள் இருந்தது என்று எனக்கு தெரியும். அவரை அங்க இருக்கக்கூடிய ஒரு சில திமுக சார்பு ஊடகங்களை சரி பண்ணி, நீங்க வந்து அந்த இதுலயே இருக்கக்கூடாது, பிரஸ் கிளப் போட்டு அவரை நீக்குங்க, இல்லைன்னா அரசாங்கம் செய்தி தராது உங்களுக்கு. இல்ல, நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் வந்து இந்த தேரோட்ட சமயத்துல 10 நாள் 15 நாள் கவரேஜ் கொடுப்பாங்க. அந்த கவரேஜ் கொடுக்க மாட்டோம். ஊடகத்தை எப்படி மிரட்டுறான் பாருங்க. இந்த மிரட்டல்களுக்கு ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பயப்படலாமா? பயப்படலாமா சார்? நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா எதற்காக பயப்படாது சார்? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப ஊடகங்கள் மேல மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? அந்த குழந்தை சொல்றது பொய்யா? அந்த குழந்தைக்கு வந்து டேவிட் வந்து ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வந்தாரா? அது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சார். இது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் கம்யூனல் அட்ராசிட்டி. இதுல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சமூக நீதி அப்படின்னா இவங்க யாருமே பேசக்கூடாது சார். இவங்க யாருமே பேசக்கூடாது சார். இவங்க என்ன சார் சமூக நீதி பத்தி சமூக நீதி அரசுன்னு சொல்றது? இது பேசவே கூடாது. சபாநாயகர் அவர்களை உண்மையிலேயே நான் வந்து வன்மையான கண்டனங்களை அவர்களுக்கு எதிராக பதிவு செய்கிறோம். அவர் இந்த குழந்தைக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பேசுறதே தவறு. கோயில்ல வந்து அதை வந்து ஒரு தீண்டாமைக்கின்ற களமாக பயன்படுத்திய அந்த அதிகாரிகளை, நிர்வாகத்தை வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். தம்பி டேவிட்டுக்கு வந்து உண்மையிலே என்கிற பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையானது, அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் அற்புதமான மனிதர். இதுல நீதி விசாரணை நடத்தி உரிய தண்டனையை தவறு செய்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதை விட்டு மீடியாக்களை மிரட்டுறது, மீடியாக்கள் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த சங்கத்திலேருந்து ஒருத்தரை தூக்குவேன்னு சொல்லி மிரட்டுறது எல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. மீடியாக்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் சார், எது நியாயமோ அதை போடுங்க. அன்னைக்கு பார்த்தா எல்லா செய்தியிலையுமே மேயர் அவர்கள் கொடுத்த விளக்கம் வருது, மேயர் அவர்கள் கொடுத்த விளக்கம் வருது, அப்பாவு அவர்கள் கொடுத்த செய்தி வருது. ஆனால் நடந்த உண்மை வரல, டேவிட் தரப்புல என்ன சொன்னாங்கன்றது வரல, இதனாலதான் அந்த பிரச்சனை எழுந்ததுன்று வரல. ஏதோ டேவிட் ஒரு குற்றவாளி போலவும் அந்த சம்பவமே நடக்காத மாதிரியும் பூசி முழுக பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான ஊடகங்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து மிக 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 தவறான செயல். இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது எங்களுடைய நேதாஜி சுபாஷினுடைய கோரிக்கை சார். இப்போ இந்த நீதி கிடைக்க வேண்டும்னு சொன்னதுனால இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அதாவது மடப்புறம் காவலாளி அஜித் அவர்களுடைய லாக் அப் டெத்து, அப்படித்தான் அதை சொல்லணும். நிகிதா அவர்களுடைய புகார் வந்து பொய் புகார் அப்படின்னு சிபிசிஐடி சொல்லியிருக்கிறாங்க. நிகிதா மீது சட்ட நடவடிக்கை தேவைன்னு அஜித்குமாருடைய அம்மாவும் செய்தியாளரை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது பற்றி நம்ம பேசும்போது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே நீங்க வந்து நிகிதா அவர்களுடைய புகார் பொய் புகார் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க நமது ஊடகத்திலேயே. இப்போ இது எல்லோ லோட்டஸ் டிவி ஊடகத்துல முதல் முறையாக
நிகிதா கொடுத்த புகார் வந்து இது வந்து பொய்யா தான் இருக்கும். இந்த புகார் மேல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அத லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பார்த்திருக்காங்க. ஆமா, அன்னைக்கு ஆமா, தேதிக்கே பார்த்திருக்காங்க. ஆமா, ஆமா. ஏன்னா அன்னைக்கே சில நம்ம காரண காரியங்கள அதுல சுட்டி காட்டியிருந்தோம். ம். அந்த அந்த வீடியோ கூட நீங்க பார்த்துக்கலாம். ஆமா. அப்ப கோர்ட் உத்தரவுக்கு பின்னாடி தான் அந்த புகாரையே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இப்ப அத வந்து பொய் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பொய்ன்னு ஒரு புகார வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, உடனடியாக எஸ்பி ஆனவர் ஒரு உத்தரவு போட வேண்டும். இந்த புகார் மேல வந்து 211ல ப்ராசிக்யூட் பண்ணணும். அதாவது புகார் கொடுத்தவர் மேல பொய் புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு, அதுல வந்து அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அத நம்ம போணும் சார். அதுல குற்ற வழக்கு அதுல தொடர வேண்டும். இத வந்து உடனடியாக நிகிதாவுக்கு எதிராக சிபிசிஐனுடைய எஸ்பி அவர்கள் உத்தரவு போட்டு, அவர வந்து அந்த பொய் வழக்கு குடுத்ததற்காக அவர் மேல வழக்கு போட்டு அவர கைது பண்ணணும். ம். இது 1. அதுபோக இந்த புகாரோடைய பின்னணியில நிகிதாவோட அழுத்தத்தின் பேர்ல தான் ம். இந்த அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயார் சொல்றாங்களே இவர் மேல வழக்கு போடணுன்ட்டு. இந்த நிகிதாவையும் அவர் ஏதோ ஒரு வகையில இந்த அஜித்குமார் மரணத்துக்கு காரணமாயிட்டார். அஜித்குமார் மரண வழக்குல இப்ப டிஎஸ்பியை சேர்த்தாங்கல்ல, இதே மாதிரி நிகிதாவையும் குற்றவாளியா சேர்த்து இதுலயும் அவரை விசாரிக்கணும். இதுதான் உண்மையான நீதி பரிபாலனம். இதை செஞ்சால் மட்டும்தான் அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும். இனிமேல் இது போன்ற பொய் புகார்களை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ம். இப்ப சங்கரன் கோவில் ஜோதிமுருகன் கொலை, ஆமா சார். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? என்ன சார் நீங்க தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. சட்டம் ரைட்டு, ஒழுங்கு எங்க சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது ஒழுங்காக இல்லையானா அது வந்து ம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில இருந்து வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். இந்த ஒரு ஐயா ஸ்டாலின் ஐயா ஏதோ ஒரு இரும்பு கரை வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அது எங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, அது பேரிச்சம்பழத்துக்கு போட்டு ஒரு 4, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அது எங்க போச்சுன்னே தெரியல. அதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, கெட்டு விட்டதுன்னு சொல்லி நம்ம வாயே வந்து வலிச்சு போச்சு சார். இனிமேலாம் வந்து அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. தினம் ஒரு கொலை. அது பாருங்க தூத்துக்குடியில ஒரு ம். கொலை. ம். ஜாதிய தீண்டாமை. அதே போல இங்க பாருங்க சங்கரன் கோயில்ல வந்து ஜோதி முருகன் கொலை. ஜோதி முருகன் கொலைலாம் வந்து இது ஒரு 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 குரூப்பா சண்டை போட்டிருக்காங்க சார். சண்டை போட்டதுல வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து இவங்க அடிச்சதா சொல்றாங்க. எப்பன்னா ஒரு 1½ வருஷம் இருக்குமா. 1½ வருஷம் கழிச்சு இந்த ஜோதி முருகன் தரப்புல ஒரு முக்கியமான நபரை எப்படியாவது நம்மளும் திருப்பி தாக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் வந்ததாகவும், அவங்க கிடைக்காதனால ஜோதி முருகனை வந்து இவங்க வெட்டிட்டு போயிட்டதாகவும் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு இளைஞர் இவரு. ஜோதி முருகன் அந்த முதல் சம்பவத்துல ஒரு ஆளா இருந்தாராம். அவர் வந்து முதன்மையான குற்றவாளி கிடையாது. ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இருமன் குலத்தை பொறுத்தளவுல வந்து ஒரு வீரம் செறிந்த மண். அவங்க இது மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டாங்க. இதுக்கெல்லாம் அஞ்ச போறது கிடையாது. ரத்தங்கள்லாம் வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பூலித்தேவருடைய அந்த மண் சார். அந்த மண் வந்து எத்தனையோ ரத்தங்களை பார்த்த மண். அதெல்லாம் இந்த மாதிரி கொலை நடந்தது, நம்மள ஒருத்தன் வெட்டி அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரே நாள்ல மீண்டு எழுந்துருவாங்க. ஆனாலும் இந்த சம்பவங்கள் தொடரக்கூடாது. இந்த எளிதா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சங்கரன் கோயில்ன்றது ஒரு முக்கியமான பகுதி. அதுல வந்து ஒருத்தன் வந்து கொன்னுட்டு போறான், கொலை பண்ணிட்டு போறான், சின்ன பசங்க வந்து பண்ணிட்டு போறான்னா, அதன் பின்னணியில வந்து கஞ்சா இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை நல்ல எஸ்பி சார். அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல மனுஷன். ம். ஒரு லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்ட நபர். சட்ட ம். ஒழுங்கை பாதுகாப்பதில் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய நபர் தான். ம். ம். அவர் வந்து உண்மையிலே வந்து இதுல வந்து வேகமா செயல்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஜோஸ் காவல் ஆய்வாளர், அவர்கிட்ட தான் அந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே. அவர் வந்து திருநெல்வேலியில வந்து ஸ்பெஷல் டீம்ல இருந்தவர், சிறப்பாக பணியாற்றியவர். ம். இவங்கெல்லாம் இணைந்து குற்றவாளியை வந்து உடனே பிடிக்கணும். டிஎஸ்பியும் கொஞ்சம் தரமான ஆள் தான். உடனடியாக குற்றவாளியை பிடிக்கணும். தகுந்த தண்டனை கிடைக்கணும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். குண்டர் சட்டத்துல கைது பண்ணணும். இதெல்லாம் போக ஜோதி முருகன் வந்து பழிவாங்கல் சம்பவத்துல இறந்துட்டாரு. இது தொடராம இருக்கணும் அப்படின்னா ஜோதி முருகன் குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடுகளை வந்து வழங்க வேண்டும். உரிய இழப்பீடு வழங்கணும் அவருக்கு. அதே போல அவங்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இதுதான் ஓரளவு அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். இல்ல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படின்னா, இது வந்து இரு பெரும் சமூகங்களுக்கு இடையே அங்க பெரிய மோதலாக உருவெடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. உண்மையிலே இது வந்து சமூக மோதல்ல வரல, சின்ன பகையில தான் வந்திருக்கு. சமூகங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா
இது போற போக்க பார்த்தா அங்க சில சாதி அமைப்புகள் வந்து இதை சமூக மோதலாக மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த குற்றவாளிகள் இருக்கான் பாத்தீங்களா, இந்த குற்றவாளிகளை வந்து அவனை கொலகாரனா பாக்குறத விட்டுட்டு அவன் சார்ந்த சமூகங்களை அவனை ஹீரோவை பாக்குறான், அவனுக்கு உதவி பண்றான். சில பெரிய மனிதர்கள்லாம் அவனுக்கு பின்னணி இருந்து உதவி பண்றதா சொல்றாங்க. அது என்ன ஆகுன்றா சமூக பகைகளை தூண்டி விட்டுரும். யார் யார் உதவி பண்றானோ அவன் மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தா தான் இந்த சமூக மோதல் தவிர்க்கப்படும். இல்லை என்றால் இது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய முன்னிலையில் ஆமாம் ஐயா எடப்பாடி அவர்களை நேரடியாக சந்தித்து உங்களுடைய நேதாஜி சுபாஷேனை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவு நல்கியிருக்கீங்க. NDA கூட்டணிக்கு மேலும் ஒரு கட்சி ஆதரவு தெரிவித்ததாக இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த அம்சம் என்ன? அவருடைய திட்டங்கள் குறித்தும் எதற்காக அவர்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. எடப்பாடியை பொறுத்தளவு சார், இப்போ அதிமுக வந்து பொதுவாகவே முக்குளத்தோருக்கு வந்து ஒரு ஆதரவான கட்சி. அதிமுக ஆட்சியில் வந்து முக்குளத்தோர் வந்து பாதுகாப்பதாக இருப்பதாக உணர்ந்து வந்தோம். சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எடப்பாடி அவர்கள் கட்சியை வந்து அந்த அதிமுக கட்சியை திறம்பட கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரால் வந்து நம்ம சமூகத்திற்கு நன்மைகள் நடக்கும்னு நினைக்கிறோம். எடப்பாடியாரை பொறுத்தளவுல ஒரு மன உறுதி படைத்த ஒரு நபர் சார். ஒரு மன உறுதியான ஒரு நபர். எத்தகைய சூழ்நிலைகளையும் வந்து அலட்டிக்காம பேஸ் பண்ணுவார். பிஜேபியை டீல் பண்றதா இருக்கட்டும், கூட்டணி கட்சியினரை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், மக்கள் பணிகள் எல்லாம் ஒரு சமரசமே ஆகுறது கிடையாது. மக்களுக்கான நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னா சமரசமே ஆகுறது கிடையாது. உதாரணமா நம்ம சொல்லணும்னா நீட் தேர்வு. நீட் தேர்வு வந்து அதை ரத்துலாம் பண்ண முடியாது. அது பார்லிமெண்ட் இயற்றின ஒரு சட்டம். அதை போய் ரத்து பண்ணதுக்கு சில பேர் வந்து இந்த குறிப்பா திமுக, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஒரே கையெழுத்துல காலி பண்ணிடுவோம். இவரு எப்படி சார் காலி பண்ணுவாரு? முட்டாள்தனமான ஒரு பேச்சு அதெல்லாம். நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அறிவுபூர்வமா அதுல செயல்பட்டது வந்து எடப்பாடியார். நீட் தேர்வு அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு விஷயத்த பண்ணாரு சார். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் போது 7.5% இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்தார். அது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு எழுதினா கூட அரசு பள்ளியில் படிச்சிருக்கவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து பொருந்திடும். ஏராளமான ஏழை மாணவர்கள் வந்து போயிட்டாங்க சார். திறமை வாய்ந்த திறமைக்கு தானே பரிசு கொடுக்கணும். திறமை வாய்ந்த மாணவர்கள் ஏராளமான பேர், கஷ்டப்பட்ட மாணவர்கள் போயிட்டாங்க. இதை வந்து நம்ம அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநர் வந்து கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் அந்த மசோதால. ஆனால் எடப்பாடியார் துணிச்சலாக அவருக்கு இருக்கிற பவரை வச்சு அவர் அறிவிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அந்த கையெழுத்தாச்சு. எடப்பாடியார் வந்து அன்னைக்கு நம்ம NDA கூட்டணியில் இருக்கிறோம், பிஜேபி வந்து என்ன நினைக்குமோன்னு எதிர்பார்க்கல. மக்கள் பிரச்சனையில நான் சமரசமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அறிவிச்சார் சார். நீங்க எத்தனையோ ஏழை குழந்தைகள் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை சார். எந்த மாநிலத்திலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் கூட, இல்ல காங்கிரஸ் ஆளுகின்ற, இல்ல கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற, அல்லது வந்து இவங்க இருக்காங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய மாநிலங்களில், மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிட முடியல. எடப்பாடியார் வெளியிட்டார் சார். துணிச்சலா வெளியிட்டு ஆளுநரை பத்தி கூட எதிர்பார்க்காம வெளியிட்டு அதுக்கு வந்து அவர் அறிவிச்சதுனால இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் மருத்துவம் படிக்கிறாங்க. மிகச்சிறந்த திட்டம். இது மாதிரி திட்டங்களை சமரசம் இல்லாம, சமரசமற்ற முறையில யாருக்கும் சமரசமாகாம நிறைவேற்றக்கூடிய திறமை வந்து, தைரியம் வந்து எடப்பாடியார் ஒருத்தருக்கு தான் இருக்கு. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போடும் சார். உண்மையிலேயே இந்த தமிழினத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரிஜினல் தலைவர் இருக்கிறார் என்றால் எடப்பாடியார் தான். புரிதல் இல்லாம பேசுறாங்க சில பேர். இப்ப தென் மாவட்டங்கள் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை உண்டு. எடப்பாடி அவர்கள் வந்து தென் மாவட்ட மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா முத்தரையர், தேவேந்திர உல வேளாளர், அகமுடையார்கள், இவங்க 3 பேருமே வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் மற்ற சூழல்ல தான் அந்த கடந்த 30 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. இந்த வெற்றிடத்தையும் நிச்சயமாக இந்த 3 சமூகத்தின் கோரிக்கைகளையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் தருவார். இந்த 3 சமூகமே நம்புது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? முத்தையர் சமூகத்துல வந்து அன்னைக்கு காலகட்டத்திலேருந்தே எம்எல்ஏ எல்லாருமே வந்து அதிமுக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்ப எடப்பாடியார் வந்த பின்னாடியுமே அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சில இடங்கள்ல வந்து சமூக அமைப்பா திரண்டு கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சமூக அமைப்புமே திருச்சியில தலைவர்களுடைய பின்னணியில யார்கிட்ட இருக்காங்கன்னு பார்த்தா என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க. அவர் ஏ.கே. செல்வகுமார் எடுத்துக்கங்க. என்டிஏ கூட்டணியில தான் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணியில் தான் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் வந்து கட்சி வந்து திராவிட அமைப்புகள்ல திரள்றதை விட அவர்கள் சமூக அமைப்புகள்ல இருக்கிறாங்க. நம்ம ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம், சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் அவருடைய கட்சி, அதே போல நம்ம தமிழர் விடுதலை களம், நம்ம சகோதரர் ராஜகுமார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சீட்டு எல்லாமே இவங்களை ஆதரிக்கிறதானே சார். ஒண்ணு அவங்க அதிமுகவோட சேர்ந்து வந்திருக்கணும், அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லணும். அவங்களே தனித்தனியா கட்சி வச்சு கூட்டணியில இருக்காங்க. அதன் மூலமா சீட்டு கொடுக்கறது யாரு கொடுக்குறாங்க? இவங்க தானே பகிர்ந்தளிக்கிறாங்க. இவங்களுடைய சின்னத்துல நிக்கிறாங்க. இன்னை வரைக்கும் நிறைய பேர் ரெட்டையில தான் நிக்கிறாங்க, தாமரையில நிக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டணியில் இருந்துட்டு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றது வந்து அது அது அப்படி ஒரு மாய தோற்றத்தை யாரு உருவாக்கி விடுறான்னு தெரியல. இவங்க சொல்லலாம் யாரும் அந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்குறாங்க. அகமுடையார் சமுதாயத்தை இருக்கட்டும், அகமுடையார் சமுதாயத்தில் அவர் நம்ம ஓஎஸ் மணியன் ஐயா, இப்படி நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சார். அகமுடையார் சமுதாயம் தான் எத்தனையோ பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அகமுடையார் சமுதாயத்தில் சில பேர் ஜாதி அமைப்பில் வந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி திமுக வந்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம பேசி பிரிவினையை உண்டாக்கி அகமுடையார் சமுதாயத்தை திமுகவுக்கு ஓட்டா மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து எல்லாருக்குமே வந்து கலந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் வந்து எடப்பாடியார் பரிசீலனைக்கு கொண்டு போயிருக்கோம். உறுதியாக வந்து அகமுடையார் சமுதாயத்திற்கு, முத்தரையர் சமுதாயத்திற்கு, அதே போல் டிவிகே சமுதாயத்திற்கு உறுதியாக வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதே வேளையில் வந்து அகமுடையார் சமுதாயமானது அங்கே மக்கள் வந்து இந்த பிரிவினை பேசுகின்ற அரசியலை வந்து அவர் ஏற்கவில்லை. ஏன்னா அதில் உருவாகக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அது வந்து என்ன எதை காட்டுகிறதுனா பிரிவினையை வந்து அவர்கள் ஏற்கவில்லை. முக்குளத்தோர் தான், சும்மா இருகுலத்தோர்னு சில பேர் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து லட்சத்தில் ஒருத்தன் தான். அவன் சுயநலத்துக்காக சொல்கிறேன் அப்படின்றது வந்து அந்த சமூகம் புரிந்து கொண்டது. அதனால முக்குளத்தோர்ன்ற கான்செப்ட் தான் அது நிலைக்கும். எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். அதே போல் இந்த 3 சமூகங்களுமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஆட்சி அதிகாரத்தை வந்து இந்த 3 சமூகங்களும் பிடிக்கிறது வந்து மிக எளிதாகிவிடும். பிரிந்து பிரிந்து கிடப்பது வந்து திமுகவுக்கு வந்து வழிவிடுற மாதிரி ஆயிடும். திமுகன்றது தீய சக்தி தானே, உங்களுக்கு தெரியாது. எடப்பாடி அவர்களுடைய திட்டங்கள் குறித்து சொல்லுங்க, அது உங்களுக்கு பிடித்தது. எடப்பாடியார் அவருடைய கொண்டு வந்த திட்டங்கள்ல வந்து எனக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமராமத்து திட்டம். நிறைய திட்டங்கள் இருக்கு. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே வந்து முத்து முத்தான திட்டங்கள். இருந்தாலும் அவர் வந்து மிக மிக யோசிச்சு, அன்னைக்கு காமராஜர் அணை கட்டினார் பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். அதே போல எடப்பாடியார் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டருக்காக கொண்டு வந்த திட்டம் வந்து நிலத்தடி நீர் குறையக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் வந்து குடிமராமத்து திட்டம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஒதுக்கி வந்து ஊர்னியை பூரா வந்து சீரமைச்சாரு, வெட்டினாங்க. அதோட விளைவு என்னன்னா, எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது குடிநீர் பஞ்சமே இல்லை. எங்கேயாவது இந்த குடத்தை தூக்கிட்டு வந்து மறியல் அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவமே நடக்கல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து யாராவது கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க யாராவது இருந்து செஞ்சிருப்பாங்க, வேணும்னு செஞ்சிருப்பாங்களே தவிர தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது பெரிய அளவில் வந்து காணப்படவில்லை. ஆனால் அவர் அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடிமராமத்து பணிகள்னால இன்னைக்கு வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவில் வந்து குடிநீர் திட்டங்களில் வந்து அவங்க வந்து ஜீரோ, எந்த திட்டங்களையும் சிறப்பாக நிறைவேற்றலை. அதோட விளைவு இன்னும் கொஞ்ச நாள் திமுக ஆட்சி இருந்ததுன்னா மறுபடியும் மக்கள் வந்து குடத்தை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல அதிக மெடிக்கல் காலேஜ் அதிமுகவினுடைய ஆட்சியில எடப்பாடியார் வந்து அதிக மெடிக்கல் காலேஜை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர். பல ஊர்களில் மெடிக்கல் காலேஜை திறந்தாங்க. இன்னைக்கு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் அதுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவைன்றதையும் பார்த்தா தமிழகத்தில் மட்டும்தான் அது தன்னிறைவு பெற்ற அளவில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அது குறையாக தான் இருக்கிறது. எடப்பாடியார் வந்து அதிக மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை வந்து எடப்பாடியார் ஆட்சியார். அது மிகப்பெரிய ஒரு சாதனை சார். அதே போல் அந்த ஏழை எளிய குழந்தைகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வியில் வந்து 7.5% இடஒதுக்கீடு, அதெல்லாம் நீட்டை துவம்சம் பண்ணது. இவங்கெல்லாம் என்ன சார், ஒரு ஏதோ வாய்க்கு வந்தபடி நீட்டை வந்து நாங்கள் ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணுவோம், இவர் ஏதோ பார்லிமெண்ட் மாதிரி குடியரசுத் தலைவர் மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க.
ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடியார் வந்து புத்திசாலித்தனமாக அதனை யோசித்து அந்த இடஒதுக்கீடை வந்து அறிமுகப்படுத்துவார். இது தவிர வந்து அன்னைக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருந்தக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய திட்டங்களை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்தியவர். அம்மா உணவகமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் வழங்குவதாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், சைக்கிள் கொடுப்பதாக இருக்கட்டும், அத்தனை திட்டங்களையும் எடப்பாடியார் வந்து அருமையாக வந்து அதை வந்து செயல்படுத்தியவர் இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை கொடுக்குறேன் சார், அடுத்த மாதம் இந்த மாதம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, போன மாதம் போய் லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும் கவர்மெண்ட் 2019 சொல்றேன், 5000 ரூபாய் கொடுக்கணும் பொங்கலுக்கு அதிமுக அரசானது அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல அதை விளம்பரப்படுத்தி போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு தான் 2500 ரூபாய்க்கு திமுக அரசு வந்திருக்கிறது. ஆக எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுத்துடணுமா 2019லயே. இன்னைக்கு விலைவாசி எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்கு. அப்ப இன்னைக்கு 10000 ரூபாய் கொடுத்துருக்கணும்னா திமுக அரசு, இன்னைக்கு தான் 2000 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் உதவித்தொகை 1000 ரூபாய் அறிவிப்பேன் சொல்லி அதே 3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இன்னைக்கு தான் மிச்சம் உள்ளவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த 1000 ரூபாய்க்கு வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து டாஸ்மாக் மூலமா பிடிக்கிறான். மதுவை ஒழிப்போம்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட் பாரோட எண்ணிக்கை வந்து ஒருவேளை வந்து அந்த மதுவை ஒழிப்போன்றது வந்து அரசு பார்களை ஒதுக்கி விட்டு பிரைவேட் பார்களை அதிகப்படுத்தும்ன்ற இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு, தெருவுக்கு தெரு பிரைவேட் பார் இருக்கு. எல்லாமே இப்ப யார் நடத்துறான்னு உங்களுக்கு அழகா தெரியும். உங்களுக்கு திமுகவை சேர்ந்த புள்ளிகள்லாம் பிரைவேட் பார் நடத்துறேன். மைனிங்ல கொள்ள அங்க ஊழல். அதே போல கல்குவாரி, இன்னைக்கு திமுக காரன் வந்து கல்குவாரி வச்சு பயங்கரமா கொள்ளையடிச்சு அவன் என்ன செய்யறான்னா, குவாரி உரிமையாளர்லாம் என் தொகுதிக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், மற்ற தொகுதிகளுக்கும் பண்றேன்றான். அப்படி சொல்லும் போது திமுக அரசு கனிம வள கொள்ளை எப்படி கட்டுப்படுத்தும்? நல்லாடி நீ தொகுதியை பார்த்துக்க, கட்சிக்கும் கொடு, இதுதானே சார் கேட்பேன். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இதுல வந்து பயங்கரமா கத்துவாரு. பார்த்தா நம்மலாம் வந்து பைத்தியம் முடிச்சுட்டு நினைக்க தோணும். தீய சக்தி திமுக, தீய சக்தி தீய. ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருந்தா தீய சக்தி தீய சக்தின்னு முக்கிய முக்கிய கத்துவாரு சார். உண்மையிலே அது வந்து தீய சக்தி தான், இல்ல சந்தேகமே கிடையாது. அவர் ரொம்ப பாதிச்சிருப்பார் போல இருக்கு. ஆக அந்த தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றால் தூய சக்தி அதிமுகவால் மட்டும்தான் முடியும். மற்றவங்கலாம் சும்மா இடையில வரக்கூடிய நடிகர்கள், அவங்கலாம் ஒரு சீனுக்கு வருவாங்க போவாங்க. ஒரிஜினல் ஹீரோ வந்து அதிமுக தான், ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தான். அவரால் தான் அவர்களை விரட்ட முடியும். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ஏராளம், சொல்லி மாளாது. அத்தனை திட்டங்களையும் பட்டியலிட்டு நான் வேணா சேலஞ்சு பண்றேன் சார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள், அதை செயல்படுத்திய விதம், திமுக சொல்லிய வாக்குறுதிகள், அதை செயல்படுத்தினார்களா இல்லையா, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அவர்கள் எதுவும் செயல்படுத்தி இருக்கிறார்களா, இதெல்லாம் வந்து மெர்ஜி பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க, மக்களுக்கு புரியும். இப்போ ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கேள்வி கேளுங்க சார். அதாவது குறிப்பாக சமூகத்தில் முக்குளத்தூர் சமூகத்தில் வச்சுக்கிறேன், அங்கே படுகொலை செய்யப்படுகிறார், ஒரு கொலை செய்யப்படுகிறார். அவர் வீட்டுக்கு போகக்கூடிய தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அது ஒரு புகைப்படம், வீடியோக்கள் அதெல்லாம் எடுத்து வேதனையான காமெடி. இது அது எதுக்கு சார் செய்யறாங்க? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் முன்னாடி வந்து யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஒரு வீட்டுல வந்து ஒரு சாவு விழுந்து விட்டு துர்மரணம், அதை இழப்பீடு கேட்க போறோம், நீதி கேட்க போறோம் அப்படின்னா நாங்க கிளம்பி போவோம் சார், அவங்களோட இருப்போம் சார், 2 நாள் 3 நாள் உட்காந்து போராடுவோம் சார். நாங்க வந்து எங்களை வீடியோ எடுத்துக்கிட மாட்டோம், கிளம்புறத வீடியோ எடுக்க மாட்டோம். அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து அவங்க வந்து ஃபேஸ்புக்லயோ இல்ல வேற சமூக ஊடகங்கள்ல வந்து பதிவு பண்ணுவாங்க. அது உங்க கவனத்துக்கும் வராது, அவங்க பண்ணி விட்டுருவாங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம், இந்த மாதிரி இந்த தலைவர் வந்தாரு போனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1-2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து செல்ல இருக்கிறேன், ஒரு கொலை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டாருன்னா உடனே வீட்டில இருந்து கிளம்பும் போதே இந்த தலைவர் வர இருக்கிறார்னு ஒரு அறிவிப்பு, அதுக்கு ஒரு எல்லா குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு 10-12 வண்டியில் அப்படி போவாரு. அதை வந்து இந்த பாலத்து மேல இந்த கம்பியில எல்லாம் தொங்கி வீடியோ எடுக்கிறது. யாரு? அவரே ஆள் வச்சிருப்பாரு, அவரே வீடியோ எடுக்க ஆள் வச்சிருப்பாரு, கிளம்பி விட்டார் அப்படின்ட்டு. இதை வந்து சமூக வலைத்தளத்துல போடுறது. இல்ல இது என்ன பர்பஸுக்காக? அடுத்து கேளுங்க. அடுத்த நேரம் அங்க போயிடுவாரு. அங்க போய் அந்த கூட்டத்தோட இதெல்லாம் எங்க ஆளுக கூட்டம், என்ன கட்சிக்காரங்க அந்த மாதிரி கொண்டு வந்துருவான். அதுல 2 கொடியை வேற பறக்க விடுவான் பாருங்க. அங்க அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன்.
ஐயோ இறந்து போயிட்டாரே, இளந்தாரி பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அழுதுட்டு இருப்பான். அவனுக்கான நீதியை பேசுறத விட இவர் வீடியோ போடுறதுலே குறியா இருப்பாரு. நடந்து வருவாரு, அங்க தரையில உட்காந்து சாப்பிடுவாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டுவாரு, எல்லாமே இதெல்லாமே பயங்கரமா பக்காவா வீடியோ எடுத்துவானுங்க சார். வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்தது வந்து எதேச்சியா நடந்துட்டா பரவாயில்ல, இவரே ஆளை வச்சு வீடியோ எடுத்து அதுலயும் சில வீடியோ எல்லாம் ட்ரோன்ல ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா சார்? ஒரு திருமண விழாக்களுக்கு போறதையும் வீடியோ எடுத்து போடுறது, அதெல்லாம் வந்து பதிவு பண்றது. ஒரு ஆளுக்கு ஒரு தலைவராக இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு முகூர்த்த நாள்ல 10 15 திருமண விழா வரும். இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தா நமக்கு வேற வேலை இல்லையா சார்? எடுக்க வேண்டியதான், வச்சுக்கிட வேண்டியதான். இது என்ன பெரிய ஆவணமா? இது ஆவணப்படுத்துறதுக்கு என்ன ஆவணப்படுத்தா? நீ உன்னோட கட்சியில வச்சுக்க, பொது வெளியில எதுக்கு போட்டுக்கிட்டே செல்ற? நீ போன, அங்க நான் அந்த போலீஸ் ஆபீசரை பார்த்தேன், இந்த கோரிக்கையை நிறைவேற்றேன், இந்த உண்ணாவிரத்தை கலந்துக்கிட்டேன், இந்த கள போராட்டத்தை நான் பண்ணினேன், இந்த கோரிக்கையை நிறைவேற்றி இதை போடு. இதை வந்து ஒரு செய்தி மாதிரி கூட போடு. நீ என்ன ஆகாசத்துல இருந்து ட்ரோனை விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? இளவு வீட்டுல பண்ற வேலையா அதெல்லாம்? அவன் அங்க வருத்தத்துல இருக்கான். ஒரு இளந்தாரி போய் செத்து போனான், சொல்ல துடிக்க செத்து போனான், வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்கான். அதை வீடியோ எடுக்கிறது, இவரு போய் ஆறுதல் சொல்றது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றது. மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இதை செய்யறாங்க சார். மதுரையை சுத்தி மட்டும் இல்லை சார், தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளோட வேலையை தான் இருக்கு. இந்த மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? இந்த மாதிரியான ஒரு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா நான் என்ன சொல்றேன், ஊருக்கு உபதேசம் பண்றதை சொல்லிட்டு அதவே குடும்பத்தை நல்லபடியா முதல்ல பாருங்க. அடுத்த சாதிகளை இகழ்ந்து பேசாது. அது ரொம்ப முக்கியம். எதுக்கு சார் அடுத்த சாதிகளை இகழ்ந்து பேசணும்? நீ வயிறு வளர்ப்பதற்காக, நீ சோறு தின்பதற்காக அடுத்த சாதிகளை எதுக்கு இகழ்ந்து பேசுற? இதுக்கெல்லாம் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து உரிய பதிலடியை கொடுப்பார். அவர் பேர்ல நடக்கக்கூடிய மோசடி எக்கச்சக்கம். அவர் பேரை வச்சு ஏன்டா அப்படி அவரை கெடுக்கிறீங்க? மக்களும் பாக்குறாங்கல்ல. நிச்சயமா நீங்க நல்லா பாருங்க, முத்துராமலிங்க தேவர் பேரை வச்சுக்கிட்டு நீங்க சீட்டிங் பண்றீங்க. வெளி சமுதாயம் வந்து திட்டும் போது யாரை திட்டுறான்? அந்த சமூகத்தை தான் திட்டம். முத்துராமலிங்க தேவர் தான் மொத்த தேவர் சமூகத்தையும் திட்டுறான், தேவரையும் திட்டுறான் சார். அது இப்ப நடக்குது. நீங்க திங்கிறதுக்கு தேவரை ஏன்டா அப்படி போய் அசிங்கப்படுத்துறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீ தின்னு தொலை, என்னமோ பண்ணு, நீ மோசடி பண்ணிக்க, ஆனா வேற ஏதோ ஒரு பேர்ல கட்சியில நடத்தி பண்ணிக்க. நீ இவர்களை மக்கள் இனம் கொண்டு உடனடியாக தேவர் பேரை வச்சு பிழைப்பவர்களை இனம் கண்டு துரத்தி விடாவிட்டால் இந்த சமூகத்திற்கு வந்து பின்னடைவு நிச்சயம். இந்த சமூகத்தை மற்ற சமூகங்கள் விரோத சமூகங்களாக பார்க்கும். இந்த சமூகமே இல்லை, அந்த சமூகம் பார்க்கட்டும். சமூகம் அதற்கான புறக்கணிப்போ சரியா செய்யட்டும். இப்போ அந்த ரொம்ப சீரியஸா இந்த பேட்டி போயிட்டு இருக்கிறதுனால கடைசியில் ஒரு ஜாலியா ஒரு கேள்வி கேட்டு முடிக்கலாம். கமலஹாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் நடந்தாலே ஜாலி பேர் வழி. ஆமா, நான் பார்லிமெண்ட்ல அவர் பேசினதை நீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அதை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இந்த ஜாலியா அந்த பேட்டியை முடிச்சிருவோம். பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா சொல்றாங்க வந்து 27/11/1943 விடுதலை நாளிதழ்ல பெரியார் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு பேட்டியில வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து படித்தால் வந்து பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி, தமிழ் மொழியை வைத்து நம்ம பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை அதை மேற்கோள் காட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இவர் உடனே கொந்தளிச்சு போய், நீங்க தமிழ் மொழியை வந்து இழிவுபடுத்திட்டீங்க, நீங்க பிச்சை போட்டாலும் நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு வீர வசனத்தை பேசிட்டாரு. முதல்ல வந்து அந்த அம்மா என்ன சொல்ல வந்தாங்கன்னே இவருக்கு புரியல. இவர் பேசுறது யாருக்குமே புரியல. இவர் எப்பயுமே ஒரு மொழி நடை வச்சிருப்பாரு சார். அதுக்கு பேர் அவர் தமிழ்னு சொல்லிக்கிடுவார். சுத்த தமிழ், தூய தமிழ்லாம் சொல்லுவார். ஆனால் அது வந்து யாருக்குமே புரியாது. ஏன்னா அவர் புரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவர் வித்தியாசமாக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிறைய குழப்பமாயிரும். ஒருவேளை போதையில் எதுவும் பேசுகிறாரோ, போதைக்காரனாக இருப்பானோ அப்படின்ட்டு பெரிய குழப்பமாயிரும். இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இவர் எம்பி பதவி தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தாரா? அது யாரிடம் பெற்ற பிச்சை முதல்ல. அடுத்து இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து மத்திய அரசுல போய் நாளைக்கு நமக்கு எப்படி திட்டங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, 10,000 கோடிக்கு மேல இந்த நிதியை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க எல்லாம் பேசுறாரு. அப்ப இவர் இப்படி சொன்னவர் போய் மத்திய அரசுகிட்ட எப்படி இறந்து போய் கேட்டு எனக்கு அந்த நிதியை விடுவீங்க அப்படின்னு எப்படி அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து கேட்டு நம்ம தமிழகத்துக்கு வாங்கிட்டு வருவாரு? நான்லாம் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன். நீ என்ன மையத்துக்கு நீ எம்பிக்கு அங்க போற? நீ இங்கேயே குப்பை கொட்ட வேண்டியதானே? இது தேவையில்லாத அணி தானே சார்? வீட்லயே இருக்க வேண்டியதானே சார்? இவரு இங்க இருந்து புடுங்குறத விட்டுட்டு அங்க போய் எனக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் நேரே அங்க போய் எம்பி ஆயிட்டாரு. எம்பியோட வேலை என்ன? மத்திய அரசு திட்டங்கள் அதை தமிழகத்துக்கு கொண்டு வரணும். எம்பி நிதியில பல விஷயங்களை பண்ணணும். நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் வீராவசனம் பேசுவேன் அப்படின்னா நீங்க அரசியல்ல வந்து
சுயமரியாதை வந்து பர்சனலா முக்கியம். மக்களுக்கு நிதி வாங்கி கொடுக்கறதுலயும் நான் சுயமரியாதையா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து தேவையில்லாத விஷயம். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு மக்களுக்கு செய்கின்ற துரோகம். திமுக இவருக்கு எம்பி பதவி கொடுத்ததுக்கு பதிலாக இவரை பேசாம அவங்க இங்கேயே போட்டிருந்திருக்கும். இவருக்கு எந்த இதுவுமே கொடுக்காம இவரை பேசாம விட்டுருந்தாங்கன்னா தமிழகமாவது நிம்மதியா இருந்திருக்கும். பார்லிமெண்ட்ல வந்து லட்சக்கணக்கான மணித்துளிகள் இது வரைக்கும் பார்லிமெண்ட் நடந்திருக்கு. இவருக்கு கொடுத்த 10 நிமிஷம் வந்து ஆக வேஸ்ட் சார், அட்டர் வேஸ்ட். இந்த 10 நிமிஷத்தை ஒரு புரோஜனமா பயன்படுத்தாம தமிழக நன்மைகள் எது எது, தமிழக திட்டங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு எந்த கோரிக்கையும் வைக்காம அந்த அம்மாட்ட போய் சண்டை கட்டிட்டு இருக்காரு. தேவையில்லாத வேலை சார், புரிதலே இல்லை. அந்த விவாதமே வந்து டிஸ்டர்ப் சரி சார், தேவையில்லாத விவாதம். இவர் எப்படி எம்பி பதவி பெற்றார்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப பாருங்க, இப்ப ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. நான் வந்து யாரிடமும் யாசகம் கேட்க மாட்டேன், பிச்சை கேட்க மாட்டேன் சொல்லு. அவ இத்தனை தொகுதி வேணும்னு நீ கேட்காத, அல்லது கேட்டாலும் நீ ஒரு நல்ல பல்கா கேளு, ஒரு 100 தொகுதி கொடு அப்படின்னு சொல்லி கேளு. அவங்க ஒரு தொகுதி தரேன்பாங்க. அப்புறம் நீ கெஞ்சுவி, அதுக்கு பேர் என்ன சார்? அது பிச்சை இல்லாம எச்சையா? இவர் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க சார். நானாவது நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். சகோதரர் மாரிதாசனா இவர் இவன் பெரியாரெல்லாம் அசிங்க அசிங்கமா கேட்டிருக்காரு, ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. ஆக இவர்களுக்கு இந்த மதிப்பு வந்து அவ்வளவுதான் இருக்கு. அதை அவர்கள் வந்து காப்பாற்றி கொள்ள வெளிப்படையா நம்மளும் பார்த்துட்டோம் சார். சந்தி சிரிக்குது சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்க நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி சார். கண்டிப்பா சார். வணக்கம்.